ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 20 பெஸ்ட் ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிற 20 மூவிஸுமே பெஸ்ட்டாக இருக்குது கைஸ். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 20 மூவிஸுமே பெஸ்ட் ஒரு ஸ்டோரி லைனோட இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம சேனலில் நியூவாக பாட்டுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையவே எஃபர்ட் பண்ணிருக்கோம், அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டாப் 10 ஆட் பண்ணியிருப்பேன் அண்ட் செகண்ட் ஒரு டாப் 10 ஆட் பண்ணியிருப்பேன். ரெண்டுமே நல்லா இருக்குங்க கைஸ். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ஆஃப்டர் எர்த். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வில் ஸ்மித் அண்ட் அவரோட சன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் ஏற்பட்ட ப்ராப்ளம்னால பூமி மாதிரி இருக்கிற ஒரு கிரகத்தில் பார்த்தீங்கன்னா கிராஷ் லேண்ட் பண்ணுறாங்க. இப்படி கிராஷ் லேண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாராவது ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்துலேருந்து அவங்க தப்பிக்க முடியும். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதாவது வில் ஸ்மித்தோட பையனை பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு வரக்காக அனுப்பி வைக்கிறாரு அந்த கிரகத்தில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போய் எப்படி ஹெல்ப்புக்கு ஆளை கூட்டிகிட்டு வந்தாருன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோரி லைனோட மேக் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் மூவியை கண்டிப்பாக விரும்பி பார்க்கணுன்னா இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 4.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 9th என்ன மூவி பார்க்க போகிறோன்னா அனகோண்டா. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1997 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற காட்டுவாசிகளை ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்படி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கிற அனகோண்டா அப்படின்ற ஒரு பாம்புனால் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணப்படுறாங்க. இப்படி அந்த பாம்புனால் அட்டாக் பண்ணப்படும் போது அவங்க வச்சிருந்த ஃபியூல் எல்லாமே தீர்ந்து போயிடுது. இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபாரஸ்ட்லேருந்து தப்பிச்சு வரணும்னா அவங்களுக்கு ஃபியூல் தேவை. இப்போ அந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபியூலை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பாம்பு அட்டாக்லேருந்து தப்பிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான எரிபொருளை எடுத்துகிட்டு திரும்ப அந்த ஃபாரஸ்ட்குள்ளேருந்து தப்பிச்சு வந்தாங்களா இல்லையான்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளேயே தான் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே சூப்பராக தான் கொண்டு போயிருப்பாங்க. அதனால் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 4.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 8th என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் இன்ஃபோர்னோ. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கேம்பெயின் மாதிரி நடத்தியிருக்காங்க. இப்படி நடத்தியிருக்கும் போது அந்த கேம்பெயினில் இருக்கிறவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனில் கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்துட்டு இருக்கும்போது அமேசான் ஃபாரஸ்ட் மேலே பறந்துட்டு இருக்கிற அந்த பிளேனில் ஏற்பட்ட சின்ன ஒரு தொழில்நுட்ப கோளாறுனால அந்த பிளேன் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளே கிராஷ் லேண்ட் ஆகுது. இப்படி கிராஷ் லேண்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பழங்குடியினர் மக்கள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்படி மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடியினர் மக்கள் மனித கறியை சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. இப்படி இந்த மாட்டிக்கிட்ட இவங்க பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ட்ரைபல்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பிளட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 7th என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ஜெர்னி டு த மிஸ்ட்ரீஸ் ஐலாண்ட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொலைஞ்சு போனால் தன்னோட தாத்தா கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா அவர் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆட்டிடியூட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா இடத்தோட மார்க்கிங் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் ஒரு சூறாவளிக்குள்ளே இருக்குது. ஆனால் தன்னோட தாத்தாவை பார்க்கணுன்ற ஆசையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த சூறாவளிக்குள்ளேயே போயிடுறாரு. இப்படி போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் ஒரு ஐலாண்ட் ஒன்று அப்படியே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு யாருமே கண்டுபிடிக்காத ஒரு ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அந்த ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் மூழ்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஹீரோவோட டீமும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்ட்லேருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வர்றாங்கன்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அட்வென்ச்சருக்கு பஞ்சமே இருக்காது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாரஸ்ட் ஃபீலை பார்த்தீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு தரும். அதாவது ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நம்மளே ட்ராவல் பண்ணுற ஃபீலை உங்களுக்கு இந்த மூவி தரும். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.
நம்ம லிஸ்ட்டில் 6th என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெடேட்டர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2010ல் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஹீரோ மாதிரியே இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா பூமி மாதிரியே இருக்கிற கிரகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராஷூட் மூலயமா இறங்குறாங்க. இப்படி இறங்குனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அது பார்த்தீங்கன்னா பூமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வெப்பன்ஸ் கொடுத்துட்றாங்க, அவங்களோட உயிரை அவங்க பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது நம்ம பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு உயிரினங்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கணும், அது மட்டும் இல்லாமல் அப்படி அவங்கள வேட்டையாடுறவங்க கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஹீரோவோட டீம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சாங்களா இல்லையான்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளேயே தான் மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியை பார்த்தீங்கன்னா யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருப்பாங்கன்னா 6.4 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போறோம்னா தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் Z. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016ல் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சியாளராக இருப்பார். இப்படி ஆராய்ச்சியாளராக இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற ஒரு ஓல்டு சிவிலைசேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாரு. இப்படி போனதுக்கப்புறம் அவருக்கு வர்ற ஆபத்துகளை அவர் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஓல்டு சிவிலைசேஷனை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கைஸ். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா Tears of the Sun. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2003ல் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைஜீரியாவில் பார்த்தீங்கன்னா வார் போயிட்டுருக்கோம். இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா நைஜீரியாவில் இருக்கிற தீவிரவாதிகள் கிட்ட மாட்டிப்பாங்க. இப்படி மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்கியூ மிஷினுக்காக அந்த நைஜீரியா ஃபாரஸ்ட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாரு. இப்படி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா இவங்க கூட வரணும்னா அவங்க கூட இருக்கிற பேஷண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரெஸ்கியூ பண்ணாதான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு டாக்டரை மட்டும்தான் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான பர்மிஷனை மேலிடத்துலேருந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் இவர் கூட பார்த்தீங்கன்னா பத்திரமா கூட்டிகிட்டு போகிறதா இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன முடிவெடுத்தாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாரஸ்ட்குள்ளேருந்து சேஃபாக தப்பிச்சு வந்தாங்களா இல்லையன்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஜங்கிள் க்ரூஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2021ல் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக் சார் தான் ஹீரோவாக ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ராக் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலுக்கு சொந்தக்காரராக இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு இருக்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீயை தேடி போயிட்டு இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோயாக இருந்தாலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மரத்தை தேடி போயிட்டு இருப்பாங்க. இப்படி போகிற இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வழியில் நிறைய பிரச்சனைகள் வருது அந்த அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளே. அதெல்லாம் சமாளிச்சுட்டு எப்படி அந்த மரத்தை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு மூவி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபாரஸ்ட்குள்ளேயே தான் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பரபரப்பாக தான் வச்சுருப்பாங்க. அதனால் இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா தி பெட்ஸ் டிராகன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016ல் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளே கேம்பெயின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் போன இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன பையனை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது வருது அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாமல் சின்ன வயசுல இருந்து அந்த காட்டுக்குள்ளே வளர்ந்துட்டு வர ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை நம்மளே தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பையனை பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்படி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே தனியாக இல்லை, அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு டிராகனும் இருந்துட்டு வருது. அந்த டிராகன் தான் அந்த பையனை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆனால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸுக்கு மட்டுமே தெரியாமல் அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கும் தெரிய வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிராகனை ஹண்ட் பண்ணுறதுக்காக அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த டிராகனை சேவ் பண்ணுறா அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருங்க. நல்ல ஒரு மூவி, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க.
இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காங் ஸ்கல் ஐலாண்ட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு புயலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவு. அந்த தீவு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு மக்கள் கண்ணிலையும் படாமல் இருக்குது. இப்படிப்பட்ட நிலமையில பார்த்தீங்கன்னா அந்த தீவை பற்றி ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் டீம் கிளம்புறாங்க. அதுவும் மிலிட்ரி உதவியோட கிளம்புறாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இருக்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தி ரன் டவுன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2003 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ராக் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட அடியாளாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கிற அவர் பார்த்தீங்கன்னா தனக்கு அடியாளாக வேலை செஞ்சுருக்கிறது பிடிக்கல. தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வைக்க போகிறதா அவர்கிட்ட சொல்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ராக் கிட்ட கடைசியாக ஒரே ஒரு வேலை மட்டும் எனக்காக பண்ண அப்படின்னு சொல்லி ராக் கிட்ட சொல்கிறாரு. அது என்ன வேலைன்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது தன்னோட பையனை மட்டும் போய் கூட்டிகிட்டு வா, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவர் பையனை கூட்டிகிட்டு வரக்காக கிளம்புறாரு. இப்படி போகும்போது நம்ம ஹீரோக்கு வர்ற ஆபத்துகள், அவர் பையனை பார்த்தீங்கன்னா எப்படி பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்தாரா இல்லையன்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலன்னு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆக்ஷன் மூவி கைஸ். ஆனால் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபாரஸ்ட்குள்ளேயே தான் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு மூவி கைஸ், கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா. அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஜங்கிள். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அட்வென்ச்சர் ரைட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இப்படிப்பட்ட நிலமையில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளே லைக் ட்ரெக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாரு. இப்படி போன நிலமையில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மட்டும் தனியாக அந்த அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளே விட்டுட்டு மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் திரும்பிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும் எப்படி அந்த அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளேருந்து தப்பிச்சு வராருன்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலன்னு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோரி லைனோட மேக் பண்ணியிருப்பாங்க கைஸ். நல்ல ஒரு மூவி. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளேருந்து திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்காக என்னென்னலாம் செய்கிறாரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே சூப்பராக நமக்கு காட்டியிருப்பாங்க. அண்ட் நல்ல ஒரு மூவி, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லயன் கிங். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்கே ராஜாவாக இருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா முஃபாசாவோட மகன் தான் பார்த்தீங்கன்னா சிம்பா. இப்படிப்பட்ட நிலைமையில பார்த்தீங்கன்னா முஃபாசாவோட தம்பி பார்த்தீங்கன்னா தான் அண்ணன் இருக்கிற இடத்துக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா தன்னோட அண்ணனை அவரே கொன்னுட்டு அந்த பழியை தூக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பா மேலே போட்டுறாரு. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பா என்ன பண்ணுதுன்னா அந்த காட்டை விட்டு தப்பிச்சு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போயிடுது. இதுதான் தனக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முஃபாசாவோட தம்பி பார்த்தீங்கன்னா அந்த காட்டை ஆள தொடங்கிறது. ஆனால் நம்ம ஹீரோ சிம்பா பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவோட சாவுக்கு தான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்கு திரும்ப வராமே இருப்பார். இப்படிப்பட்ட நிலைமையில பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம சிம்பா எப்படி அந்த காட்டுக்கு போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் அவர் திரும்ப எப்படி ராஜாவாகிறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலன்னு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது கைஸ். நல்ல ஒரு மூவி, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் மான்ஸ்டர்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு விண்கல் ஒன்று வந்துட்டு இருக்குது. அந்த விண்கல்லை பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அது வரும்போதே அதை பார்த்தீங்கன்னா தாக்கி பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் சின்ன சின்ன துகள்களாக அப்படியே விழுக ஆரம்பிக்குது. இப்படி விழுகும்போது அந்த விண்கல்லிருந்து ஒரு ரசாயனம் மாதிரி ஒன்று வெளியேறுது. இப்படி வெளியேறதுக்கப்புறம் நம்ம பூமியில் இருக்கிற உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. இப்படி அசுர வளர்ச்சி அடைஞ்ச அந்த உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்களே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதனால பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் பூமிக்கு அடியில் போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வாழும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட லவ் சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி லவ் சொல்லியிருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்படி நம்ம ஹீரோயினோட பதிலை கேட்கறதுக்காக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்பவும் பூமிக்கு மேலே வராரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்தாரா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலன்னு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு மூவி. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஜுராசிக் வேர்ல்ட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனி ஒரு ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா அழிஞ்சு போன இந்த டைனோசர் மிருகங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப உருவாக்கி அதை பார்த்தீங்கன்னா ஒரு தீம் பார்க் மாதிரி பண்ணி மக்களை பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கு அலோவ் பண்ணுறாங்க.
இப்படி அலோவ் பண்ணும்போது அந்த தீம் பார்க்கில் இருக்கிற ஒரு டைனோசர் மட்டுமே அங்கேருந்து தப்பிச்சு போயிடுது. இப்படி தப்பிச்சு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அண்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த டைனோசரை பார்த்தீங்கன்னா எப்படி பிடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த டைனோசர்னால அந்த தீவில் இருக்கிற மக்களுக்கு என்னென்னலாம் ஆபத்துகள் வருது அப்படின்றது இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தனி ஒரு ஐலாண்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த ஃபாரஸ்ட்குள்ளே நடக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே சூப்பராக இருக்கும். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமலஸில் நெக்ஸ்ட்டாக என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிங் காங். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2005ல் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்டு ஹீரோயின் அது மட்டும் இல்லாமல் ஒரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐலாண்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதாவது ஒரு மூவி ஷூட்டிங் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆனால் போன இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மட்டும் ஒரு பெரிய ஜெயின் சைஸில் இருக்கிற ஒரு குரங்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. இப்படி மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த குரங்கிட்ட இருந்து தப்பிச்சு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மீட்கறதுக்காக என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கிறாரு. இதுதான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிளைமேக்ஸில் கண்ணுலேருந்து தண்ணி வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. 2005ல் இந்த மூவி எடுத்திருந்தாலும் நல்ல ஒரு மூவி, யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு மூவியும் கூட. பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்மள்ஸில் நெக்ஸ்ட்டாக இருக்கிற மூவி ஜங்கிள் புக். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016ல் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காட்டில் அனாதையாக ஒரு குழந்தைய கிடக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ஒரு சிறுத்தை என்ன பண்ணுதுன்னா எடுத்துகிட்டு போய் ஒரு ஓநாய் கூட்டத்துக்கிட்ட கொடுக்குது. அந்த கூட்டமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அவங்களோட பிள்ளையாவே நினச்சி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வளர்த்துட்டு இருக்கும்போது அந்த காட்டிலேயே இருக்கிற ஒரு புலி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோவை கொல்லணும்னு நினைக்குது. இப்படிப்பட்ட நிலைமையில பார்த்தீங்கன்னா மற்ற விலங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் என்னாச்சு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு மூவி. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்மளஸில் நெக்ஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ஜுமான்ஜி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2017ல் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணதுனால அந்த ஸ்கூல்லேருந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, அந்த ஸ்கூலோட பேஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அப்படி அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கேமை பார்த்தீங்கன்னா எல்லாருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணணுன்னே இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேம்குள்ளேயே போயிடுறாங்க. இப்படி போனதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அந்த கேமை ஃபினிஷ் பண்ணி அந்த கேம்லேருந்து வெளியே வர்றாங்க அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பரபரப்பு குறையாமல் கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துலையுமே நமக்கு போர் அடிச்சிருக்காது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவியை சூப்பராகவே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருப்பாங்கன்னா 7 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போகலிப்டோ. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2006ல் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐலாண்ட் ஒன்று இருக்குது. அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ட்ரைபல்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த ட்ரைபல்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை ஒன்று போயிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தான் தான் உயர்ந்தவன் தான் தான் கம்மியானவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட நிலமையில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மக்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரைபல் கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா அட்டாக் பண்ணி அவங்கள பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போய் ஒருத்தராக கொண்டுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலமையில பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோ மட்டும் தப்பிச்சிடுறாரு. இப்படி தப்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைபல்ஸ் கூட்டம் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட நிலமையில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபல்ஸ் கூட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரா இல்லையான்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட மூவி எடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த மூவி லிஸ்ட்டில் இருந்தே ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல ஒரு மூவி, யாருமே பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாலிவுட் மூவி இப்போ தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.